Hello everyone, welcome back to this video. So இதுலேருந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கிற பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்கறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன கொஸ்டின் உங்களுக்கு அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அதுக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க. அண்ட் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஸ்கிரீன்ல கூட நீங்க இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இப்போ வந்து இது என்னன்னா பேசிக் அடிஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம். இத வந்து நான் டிவைஸ்ல ஸ்டோர் பண்ண போறேன். சரியா? இத வந்து நான் சி கம்பைலர்ல எழுதியிருக்கேன். இதோட ஃபைல நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்டோர் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். தட் இஸ் 20 + 30 50ங்கிற அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறத தான் நான் what are all the components needed for executing this program அப்படிங்கிற கொஸ்டின் நான் உங்களை கேட்கிறேன். ஆன்சர் பண்றீங்களா? எஸ், ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருச்சா? ரைட். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் உங்க எல்லாருக்கும் என்ன தோணுச்சு? எஸ், இப்படி ஒரு யூசர் ஒரு சி கம்பைலர்ல இதை எழுதுறாங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை, முதல்ல அந்த என்விரான்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது தோணுதா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அப்ப இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க, தட் இஸ் சிபியு. சரியா? செகண்ட் கொஸ்டின், தட் இஸ் செகண்ட் காம்பனன்ட். இப்போ சரி, இந்த கோடிங் இருக்கு, இதை நான் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸ்டோர் பண்ணும் தானே? எஸ். சரி, அதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட். அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது மெமரிங்கிறதே ரொம்ப சின்ன சைஸ் தான் மேம் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க. அப்ப எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது எடுத்துட்டு வந்தா போதும் மேம், அது வரைக்கும் அவனை ஒரு சொபஸ்டிகேட்டட் இடத்துல தாராளமான இடத்துல வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப யாரை பத்தி பேசுறேன்? எஸ், செகண்டரி மெமரி. நெக்ஸ்ட் வேற யாராவது தேவைப்படுறாங்களா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எக்ஸிக்யூட், இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ராசஸர் வேணும். சரி, இதுல இருக்கிற இன்புட் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி வேணும். சரி, எப்ப யூசர் இந்த கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது எக்ஸிக்யூட் ரன் ஆகுற நிலைமையில இருக்கணும். சரி, இப்ப இது எப்போதுமே அவைலபிளா இருக்கணும். இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா அப்ப செகண்டரி டிவைஸ் எனக்கு தேவை. சரி, யூசர் கேக்குறான் எனக்கு இதை அடிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சரி, அடிஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? பண்ணிட்டு எஸ் எஸ் பிரிண்ட் பண்ணும் இல்லையா? பிரிண்ட் பண்றதுக்கு யாரு வேணும்? டிவைஸ் வேணும்ல, ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன தேவை? ஐஓ டிவைசஸ் தேவைப்படுதா? ஸோ இதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். There are, I repeat, there are 4 major components. என்னன்னா first one is processor to execute this program. Next, memory to store the variable ஓட வேல்யூ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எனக்கு மெமரி தேவை. எப்போதுமே அவைலபிளா இருக்கிறதுக்கு செகண்டரி டிவைஸ் தேவை. இன் நீட், வென் ப்ராசஸர் இன் நீடுங்கும் பொழுதுதான் நான் என்ன பண்ணுவேன்? செகண்டரி டு மெயின் மெமரிக்கு புஷ்ஷே பண்ணுவேன். அது வரைக்கும் நான் அந்த 2030 ஏன் செகண்டரி டிவைஸ்க்குள்ள வச்சிருப்பேன். ஓகே, இதெல்லாம் கிளியர் மேம். சரி, இந்த 2030 மட்டும் வச்சுட்டு இருந்தா போருமா? யூசர் கிட்ட காமிக்கணும் இல்லையா? அதுக்கு எனக்கு என்ன தேவை? ஐஓ டிவைசஸ் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம், கீபோர்ட், ஸ்கிரீன், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். டேப் டிரைவ்ஸ், டிஸ்க், எல்லாருமே என்ன? ஐஓ டிவைசஸ். கிளியரா? ஸோ அப்ப நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இவன் எல்லாரையும் ரிசோர்சஸ் அப்படின்னு நான் ஹோலா பேர் கொடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். தீஸ் ஆர் ஆல் த ரிசோர்சஸ், டோட்டல் ரிசோர்சஸ்.
மெமரியா இருக்கட்டும், மெமரிங்கிறது ஒரு ரிசோர்ஸ், செகண்டரி மெமரி ஒரு ரிசோர்ஸ், டிவைஸ் ஒரு ரிசோர்ஸ், ப்ராசஸருங்கிறது ஒரு ரிசோர்ஸ். அப்ப இதை எல்லாத்தையும் இவன் இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேற்பார்வை அதிகாரி வேணும்ல, அதுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இஸ் அன் ரிசோர்ஸ் மேனேஜர். அவன் தான் என்ன பண்ணுவான்னா, எப்பப்ப யார் உள்ள வரணும், யார் வெளியே போகணும், யாரை எடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், எல்லாமே யார் டிசைட் பண்ணுவா? ஓஎஸ். அங்க இருக்கிற சூப்பர்வைசர் மட்டும்தான் இதை டிசைட் பண்ண போறா, ஓஎஸ். கிளியரா? இந்த பாயிண்ட் கிளியரா புரியுதா? எஸ், ரைட். இப்போ நான் அப்படியே உங்களுக்கு இப்ப டயக்ராம கொண்டு வரேன் பாருங்க, நீங்களே ஃபில் பண்ணிடுவீங்க எல்லாருமே. இப்ப கரெக்டா பாத்துக்கிட்டே வாங்க, நான் கொஸ்டின் கேட்டே வரேன் உங்களுக்கு. இப்போ மேம் செகண்டரி டிவைஸ், மேம் ஆர் சார் ரெண்டு பேருக்குமே கொஸ்டின். செகண்டரி டிவைஸ் எங்க வரலாம்? இந்த பாக்ஸஸ்ல எந்த பாக்ஸ் பெருசா இருக்கோ அதுல செகண்டரி டிவைஸ் வரலாம். கரெக்டா மை கொஸ்டின்? எஸ். சோ அப்போ இது செகண்டரி மெமரி சொல்லலாமா? எஸ். அடுத்தது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப அவன் எங்க வரலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க வரலாமா? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ கண்ட்ரோலர். சரி, யார் யார கண்ட்ரோல் பண்ண போறாங்கிற கொஸ்டின் கேக்குறான். ஆப்வியஸ்லி நீங்க எல்லாருமே சொல்றது என் காதுல விழுது, செகண்டரிய கண்ட்ரோல் பண்ண போறான். சரி, அது மட்டுமா? அங்க சொன்னோமே எல்லாருமே வருவானே. சோ அப்ப மெயின் மெமரியை அலோகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறேன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். தென் அவுட்புட் டிவைசஸ், இன்புட் டிவைசஸ். ரைட்டா? சரி, இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் இது சொன்னதுல இருந்து ரிலேட் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் ஃபார் ஒய், எதுக்காக இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது அரைஸ் ஆகுதா? என்னடா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இது என்னடா மேம் இன்னொரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுதா? யாரா இருப்பா? என்னத்துக்காக இருக்கும்? திரும்ப ஒரு தடவை போய் ப்ரோக்ராம பாருங்க. a = 2030க்கு இன்புட் டிவைஸை கொடுத்துட்டேன். சரி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணும், அதனால அவனையும் அலோகேட் பண்ண. 2013 இன்புட் டிவைசஸ் வழியா வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னாலே இது போய் ஒரு மெமரியில ஸ்டோர் பண்ணும், மெமரி எல்லாம் அலோகேட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்றதுக்கு அவுட்புட் டிவைஸ். இந்த லைன் இருக்கான்ல, இதை யார் பண்ணுவா? யோசிச்சு பாருங்க. இந்த லைனை ப்ராசஸர் தான் பண்ணுவாங்க. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், ஓஎஸ் தான் பண்ண போகுது. அதுலயே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கான்ல, அவன் தானே இதை பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதுதான் யாருன்னா ALU. ஞாபகம்? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ரைட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த ஸ்டெப்பா யார் யாருக்கு இடையில கம்யூனிகேஷன் ஆக போகுது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? A = 10, B = 5 அப்படிங்கிற இன்புட்டை நான் கொடுக்குறேன். அப்படியே நான் லைன் டிரா பண்ண அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படிதான் உங்களுக்கு ப்ராசஸ் ஃப்ளோ போகும். ஸோ இன்புட் கொடுக்குறேன், இன்புட் கொடுத்த உடனே இது போய் மெயின் மெமரியில ஸ்டோர் ஆகுது. கரெக்டா? கரெக்ட் தானே? ரைட். அடுத்தது செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? மெயின் மெமரி போய் மெயின் மெமரியில இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓஎஸ் ப்ராசஸ் பண்ணும். கம்பைலேஷன் நடக்குமா? அதாவது இன்னும் அழகா சொல்லணும்னா, என்னோட கோடு நான் கொடுக்கிறது என்ன லெவல் லாங்குவேஜ்ல இருக்கும்? ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருக்குமா? எஸ். நான் ஒன்ஸ் டாட் சின்னு கொடுத்து சேவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? அது இன்டர்பிரட் ஆகுமா? கம்பைல் ஆகும் பொழுது இன்டர்பிரட் ஆகும். இன்டர்பிரட் ஆகும் பொழுது என்ன ஆகும்? அந்த A = 10, B = 5ங்கிறதெல்லாம் பைனரி ஃபார்மேட்ல மாறுமா? தட் இஸ் லோ லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகுமா? எஸ். புரியுதா? ஸோ கம்பைலேஷன் நடக்கும். கம்பைலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்ட்ரோலை எடுத்துக்க ஆரம்பிச்சிருது. எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு OBJ ஃபைலா கிரியேட் ஆகும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா கிரியேட் ஆகும். அதுதான் .obj ஃபைல். இது செகண்டரி மெமரியில இருக்கும் உங்களுக்கு. ரைட். ஸோ இதுல இருந்து ஆக்சஸ் பண்ணி OS எடுக்கும்.
ஒன்ஸ் கம்பைல்டு OS கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் .c ஃபைல், இது எல்லாமே .c ஃபைல். இது எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலா ஜெனரேட் ஆகுது, எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மட். இத வந்து பிரிச்சு அத இன்டர்பிரட் பண்ணி வருது. அதுக்கப்புறம் தான் ஓஎஸ்க்கு என்ன புரியும்னா உள்ளுக்குள்ளலாம் என்ன எழுதியிருப்போம் அப்படிங்கிறது பைனரியா ஃபார்மேட்ல மாறினதுக்கு அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட், சரி. இதுல இருந்து ஓஎஸ் என்ன பண்ணும்னா மெயின் மெமரிக்கு தேவைப்படுற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இங்க 10.5ங்கிறது இந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னா இங்க ஸ்டோர் ஆயிருந்திருக்கும். இதை எடுத்து அடுத்த ஸ்டெப் ALU கை கிட்ட கொடுக்கும். ALUல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், C = A + B. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்கிருந்து எங்க தான் போகும், பைபாஸே ஆக முடியாது, திரும்ப மெயின் மெமரி கையில கொடுத்தாகணும். மெயின் மெமரிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிங்கிறத ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சியோட அவுட்புட்டை எடுத்து மானிட்டர் கையில கொடுத்து பிரிண்ட் பண்ணும். சரியா, = 50. தட் இஸ் 50ங்கிறது பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல. கிளியரா? இந்த ப்ராசஸிங் புரியுதா? எஸ், இந்த ப்ராசஸிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு நீங்க அப்படியே என்னோட ஆன்சர் பண்ணிட்டே வர வேண்டியதான். நான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா, ரெடியா? எல்லாருமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? டிரா பண்ணி முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் ஸ்கிரீன்ல. ப்ரோக்ராம் இன் written in C language which is of dash type. என்ன ஃபார்மேட்ல இருக்கும் இந்த கோடை கம்பைல் பண்ணும் பொழுது அப்படின்னு நான் கேக்குறேன். யூசர் டைப் பண்றா, யூசர் டைப் பண்ணா which will be in dash level language, high level language. புரியுதா? எஸ். இப்போ மிஷின் உங்களோட OS என்ன ட்ரை பண்ணுது, once it gets compiled machine wants to understand it. OS என்ன ட்ரை பண்ணுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுது இல்லையா? சோ அதுதான் இந்த இடத்துல machine wants to understand it, understand the code. சோ அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கணும், உங்களோட OS ட்ரை பண்ணுது அப்படிங்கும் பொழுது அதை கம்பைல் பண்ணி அவனுக்கு புரிஞ்ச விஷயமா சொல்லும் பொழுது மட்டும் தானே அவனால புரிஞ்சுக்க முடியும் என்ன கேக்குறாங்க யூசர் அப்படிங்கறத. இப்போ நீங்க வந்து எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா, நான் வந்து தமிழ் ஸ்பீக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க நான் தமிழ், இவன் ஹிந்தி, இவனுக்கு ஹிந்தி மட்டும்தான் புரியும். உன் நடுப்புற இருக்கிறவன் என்ன பண்ணுவான், டிரான்ஸ்லேட்டர், உங்களுக்கு ஆர் டிரான்ஸ்லேட்டர் ஆர் கம்யூனிகேட்டர் என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல இருக்கிறத வாங்கி அவன் ஹிந்தியா அதை இன்டர்பிரட் பண்ணி இவன்கிட்ட ஹிந்தில சொல்வானா, அப்பதானே இவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இந்த இன்டர்மீடியேட்டரி ஒர்க்கை தான் யார் பண்ணுவானா, OS பண்ணுவாங்க. ஓகே, so compile it and convert it into dash file. இப்போ வந்து உங்களுக்கு .c ஃபைலா இருக்கு. .c file gets converted into very good obj file, that is executable file. zeros and ones are open பண்ணி பாத்தீங்கன்னா சரியா. the executable file will be stored in dash memory. dash memory எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணோம், பெரிய இடம் இருந்தது இல்ல, அங்கதானே ஸ்டோர் பண்ணோம். இந்த டயக்ராம்ல பாருங்களேன். so அப்ப it will be stored in secondary memory. கிளியரா? கிளியரா? இப்போ நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், எப்ப தேவைப்படுதோ எப்ப யூசர் கேக்குறானோ இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அவன் எனக்கு தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்ன பண்றேன்னா, I will bring my program or my executable file into main memory. clear? clear? okay, சரி. next question ரொம்ப ரொம்ப சூப்பரான question. CPU doesn't have direct connection with dash memory. CPU doesn't have direct connection with dash memory. main memory ஓட அவனுக்கு கான்டாக்ட் உண்டு,
யார்கிட்ட கான்டாக்ட் கிடையாதுன்னா நல்லா பாருங்க, இங்க ALU தான் இந்த CPU. இவனுக்கு எங்கேயாவது நான் கனெக்ஷன் போட்டிருக்கேனா? போடல. OSக்கு போட்டிருக்கேன், ப்ராசஸருக்கு போட்டிருக்கேனா? போடல. So அப்ப doesn't have direct connection with secondary memory. சரியா? கிளியர்? இந்த 6 பாயிண்ட் புரிஞ்சிருச்சுனாலே எந்த ஹைரார்கி கேட்டாலும் உங்களால அரேஞ்ச் பண்ண முடியும். எஸ், இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிஒன்? ஃபர்ஸ்ட் நான் அப்படியே ஃபைனலா கன்க்ளூட் பண்றேன். ப்ரோக்ராம் எழுதி இருக்கோம், சி ப்ரோக்ராம் எழுதி இருக்கோம், அது ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருக்கு. மெஷின் என்ன நினைக்குதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ அப்ப .c ஃபைல் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு .obj ஃபைல். ஒன்ஸ் அந்த OBJ ஃபைலா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா செகண்டரி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். செகண்டரி மெமரியில இருந்து நம்ம எப்ப தேவைப்படுதோ அப்ப மெயின் மெமரிக்கு கொண்டு வருவோம். செகண்டரி மெமரிக்கும் என்னோட ப்ராசஸருக்கும் கம்யூனிகேஷனே இருக்காது. கரெக்டா? த்ரூ OS வழியா தான் நான் போயாகணும். ஓகே, கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இப்போ ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே நான் எல்லாமே சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லா இன்புட்டையுமே கொடுத்துட்டேன். சரசரன்னு இப்ப நீங்க தான் ஃபில் பண்ணுங்க. என்ன இருக்கு மேலேருந்து நான் ஃபில் பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் மேம்? ஹை லெவல் ப்ரோக்ராம் கோடோட எழுதினீங்க மேம். யூசர் இருக்கா? நான் சொன்னேன்னா சாண்ட்விச்லயா யூசர், OS, ஹார்ட்வேர். OS தான் சாண்ட்விச், இடையில இருக்கிற இன்டர்மீடியேட்டர்னு சொல்லிட்டேன். அப்படியே ஃபில் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் யார் வருவா? யூசர், ப்ரோக்ராம் ஆர் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ். ஃபில் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது யாரு? இன்டர்மீடியேட்டர், OS. நெக்ஸ்ட் யாரு? உள்ளுக்குள்ள இருக்கிற ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்ங்கும் போது நான் யாரை பத்தி பேசுறேன்? அது IOவா வேணாலும் இருக்கலாம், மெமரியா வேணாலும் இருக்கலாம், அண்ட் ஒன் மோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், CPU ப்ராசஸரா கூட இருக்கலாம். இதை நீங்க எப்படி ரிலேட் பண்ணி இந்த ஹார்ட்வேர்க்குள்ள பாத்துக்கலாம்னா, இப்போ CM இருக்காரு இல்லையா, இதான் CMன்னு வச்சுக்கோங்களேன். CM கிட்ட யார் இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நிறைய ப்ரொடெக்ஷன் கார்ட்ஸ் இருப்பாங்களா? இப்போ நான் CM கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணணும்னா டைரக்டா பண்ண முடியாது. இதுதான் நான் யூசர்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் லெவல் கார்டு கிட்ட போகணும். கார்டு வந்து என்ன ரீடைரக்ட் பண்ணுவாரு CM கிட்ட. இந்த கார்ட்ஸை ஏன் போட்டு சுத்தி இவரை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இவங்களை ஏன் சுத்தி நம்ம வந்து ஆள் போட்டு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸஸ் எல்லாம் போட்டு அவரை வந்து செக்யூரா வச்சிருக்கோம்? ஏன்? அவர் வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டிய ஆளா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனா? அவருக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? சோ அதுதான் இந்த காட்ஸ் எல்லாம் தான் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஹார்ட்வேரை ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. the CM is nothing but hardware, ரைட்? இந்த இதெல்லாம் என்னன்னா செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ். இது நார்மல் யூசருங்கிறது தான் யூசரோட அப்ளிகேஷன். இந்த செக்யூரிட்டி மெக்கானிசம் எல்லாமே OSல ப்ரொவைட் பண்ணிருவோம். இவனை வச்சு நம்ம ப்ரொடெக்ஷனை கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக? ஒரு லெவல் செக்யூரிட்டிக்காக தானே. இது லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம CMஓட இது வந்து லாஸ் ஆயிட்டா நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரிசோர்ஸ் இல்லையா? அதனால நம்ம இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். அதுதான் இங்க நடக்குது. இங்க பாருங்க, அப்ளிகேஷன் இருக்கு. அப்ளிகேஷனே போய் டைரக்டா கையில கொடுத்துட்டா வில்லங்கம் ஆயிரும். அவன் ஏதாவது மாத்திட்டு போயிட்டான்னா அப்புறம் லைஃப் லாங் ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் யார் வழியா போறேன்னா ஒரு இன்டர்மீடியேட்ட போவேன். அவன் எனக்கு பர்மிஷன் கொடுப்பான். அப்புறம் தான் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, யூசர் ஒருத்தன் தான் இருப்பானா? நோ. அப்புறம் எப்படி எஃபிஷியன்சியை கொண்டு வர முடியும்? நிறைய பேர் யூஸ் பண்ணா தானே எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் இங்க இருப்பாங்க. ரைட்டா? புரியுதா? OS is a resource manager. So it will be like a software which will reside inside my system.
which will reside inside my system and acts as an interface between யாருக்கும் இடையில between user and system. Okay, அவ்வளவுதான். ரைட்டா? கிளியர்? இப்போ இதுல யூசர் ப்ரோக்ராம் இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டினா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பதான் உங்களுக்கு வந்து திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கொஸ்டின் போஸ்ட் பண்ண ரைட்? இப்போ மேம் யூசர் ப்ரோக்ராம் என்னென்ன அக்செப்டபிள் ஆல்பபெட்ஸ் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லிடுறேன். அப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்க ஒன்னே சொல்றீங்க A to Z 0 to 9 இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரி, திஸ் இஸ் L1 லாங்குவேஜ் 1. L2ங்கிறது என்ன? இதுதான் ஹார்ட். இந்த லாங்குவேஜ் தான் ஹார்ட். அப்போ all are zeros and ones. கரெக்டா? எஸ். சரி, இப்போ ஒரே ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த பாக்ஸை திரும்ப ஒரு தடவை எனக்காக ஃபில் பண்ணுங்க. திஸ் இஸ் L1ல இருக்கும். L1 அப்படிங்கும் பொழுது ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னு பேசிட்டனாலே மல்டிபிள் யூசர்ஸ் உள்ளவரா அவனோட ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். கரெக்டா? சரி, அடுத்தது OS, அடுத்தது ஹார்ட்வேர். ரைட் மேம், எல்லாம் கிளியர். இந்த ஸ்பேஸ் எதுக்கு மேம்? கொஸ்டின் அரைஸ் ஆகுதா? எஸ், நான் என்ன சொல்லிட்டேன், சிஎம் இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஓஎஸ் மெமரியோட இதுல போய் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல இந்த ஸ்பேஸை எப்போதுமே விட்டு வச்சிருப்பாங்க. எதுக்காகன்னா திஸ் இஸ் ஃபார் செக்யூரிட்டி பர்பசஸ் அண்ட் இட் வில் எக்ஸ்பேண்ட் ஆர் ஷ்ரிங்க் டிபெண்டிங் அப்பான் the size of my program. It will shrink or expand. Okay, சரியா? இப்போ நான் அடுத்த क्वेश्चन கேக்குறேன். Why we need an OS? Why we need an OS? Why we need? Okay, for security, right? Super. And management, memory management. எஸ், குறைஞ்ச இடத்த எஃபிஷியண்டா கொடுக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு தேவைப்படுமா? அண்ட் ஒன் மோர் ஹார்ட்வேர்ங்கும் பொழுது ஐஓ சிபியு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? இவங்க எல்லாத்தையும் எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கு தேவை ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். சரி மேம், இதெல்லாம் எதுக்கு மேம் இப்ப பாக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கோட் பேஸ்டு கொஸ்டின் வரும். ஆப்ஷன் 1 2 மட்டும் கரெக்டா, 1 2 3 எல்லாமே இன்க்ளூசிவா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க ஏதானு ஒண்ணு கொடுத்தா போதாது, இது மூணுமே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ 1 2 3 மூணுமே அதுல நீங்க செலக்ட் பண்ணும். ஓகே, கிளியர்? இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ரியல் டைமா ஒரு சி கோடை எடுத்துக்கிட்டோம். எப்படி அந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராம் வந்து எவால்வ் ஆகுது, எப்படி ப்ராசஸிங் ஸ்டெப் போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம சில கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டா நான் கேட்டேன், நீங்க கடன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. நீங்களே அந்த டயக்ராமை ஃபில் பண்ணீங்க. ஓகே, why we need an OS, ஹை லெவல் லாங்குவேஜ் நான் என்ன, லோ லெவல் லாங்குவேஜ் நான் என்ன, யூசரோட ப்ரோக்ராம் எந்த லெவல்ல இருக்கு, எதுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றோம், எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? கிளியர்? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சைட் பை சைடு நோட்ஸ் மேக் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.